நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டை வளரவே விட மாட்டேன்னு சொன்னா அந்த நாய்க்கு எவ்வளவு திமிரு இருக்கும், நெஞ்செழுத்து இருக்கும். எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்துச்சு, பட் 100% ஷூரா இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஆட்டா பாவிங்களா, வெள்ளைக்காரன் நம்மள 200 வருஷமா ஆண்டுட்டு போயிருந்தான். அப்ப அடிமையா இருந்துட்டு முட்டு கொடுத்துட்டு அப்பெல்லாம் இவனுக்கு ரோஷம் வரலையா? இன்னுமே வெள்ளைக்காரனுக்கு முட்டு கொடுக்குற இது மாதிரியான பச்சைத்தர் குறிக்கி இந்த மீட்டிங்ல ஒரு வெள்ளைக்காரன் வந்து இப்படி பேசிட்டான். அதை பார்த்து இந்தியாவில இருந்தவங்க, இந்தியாவில இருந்து போனவங்க சிரிச்சுட்டாங்கன்னு சார் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தேசப்பற்ற வந்து காட்டுறாரு. இந்த எனக்கு பிடிக்காது. ஆமா, ஏண்டா ஒரு நாட்டுல இருக்கவன் ஒவ்வொரு விதமா பிற நாட்டை பேசதான் செய்வான். அதுக்காக எல்லாரையும் போய் கடிச்சிட்டு இருக்க முடியுமா? இது மாதிரி கடிக்கிற வேலையெல்லாம் ஒண்ணு மாதிரி எக்ஸ்ட்ரீம் பர்ச்சேசிங்கள் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாட்டை ஆளக்கூடியவங்க பண்ணிட முடியுமா? எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம நடக்க முடியும். ஆனா இந்த தற்கொலையை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த மாதிரி அமெரிக்கா வந்து நம்மளை வந்து தரக்குறைவா பேசலிச்சான். அதனால நாம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டோமா? மத ரீதியா ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்ததால இந்த நாடு நாசமா போயிடுச்சான். அதை சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, மதவெறியில வீடியோ போட்டுட்டு இருக்க இந்த தற்கொலை சொல்லுது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. குளோபல் ஆயில் ட்ரேட், இந்த எண்ணெயை வச்சுதான் உலகம் முழுக்க வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு. எண்ணெய் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு நாட்டுக்கும் இந்த எண்ணெய் மூலமா ஏற்படக்கூடிய பொருளாதார உயர்ச்சி என்ன, பொருளாதார மாற்றம் என்னன்னு நான் தனி வீடியோல தெளிவா சொல்றேன். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. குளோபல் ட்ரேட்ல ஆயில் வந்து மிகப்பெரிய அங்கம் வகிக்குது. இது கூட தெரியாத மதவெறி பிடித்த பச்சை சங்கி தான் இந்த சங்கி. அதனாலதான் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியா வந்து யுஎஸ் கொடுத்த சாங்ஷன் மூலமா பயந்து யுஎஸ் கொடுத்த வேவர் இவங்க அக்செப்ட் பண்ணி தான் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா கிட்ட இவங்க ஆயிலே வாங்கல, எப்பயோ நிறுத்திட்டாங்கன்னு இந்த எக்ஸ்ட்ரீம் பச்சை தற்கொலை சொல்லுது. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம நாடு எப்பவும் போல ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு தான் இருக்காங்க. என்னைக்கு ட்ரம்ப் இந்தியாவுக்கு 50% டேரிஃப் ஏத்துருவேன், கண்டிப்பா 50% டேரிஃப்னு சொன்னாரோ அப்ப கூட நாம ரஷ்யா கிட்ட தான் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். இது இந்த பச்சை சங்கிக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் இதை பத்தி பேசாது. ஏன்னா இந்த பச்சை சங்கியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மதவெறி அதிகம். இதையும் தாண்டி ட்ரம்ப் என்ன மாதிரியான விளையாட்டை இந்தியாவுக்கு எதிராக அவர் விளையாடினாலும் அதுக்கு இவங்க ஈடு கொடுக்காம நாங்க ரஷ்யா கிட்ட வாங்கியே தீர்வோம்னு தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஃபெப்லையும் மார்ச்லையும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மாசம் பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. இந்த நேரத்துல ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் ரஷ்யா ஃபர்ஸ்ட் கொடுத்த டிஸ்கவுண்ட்ல இப்ப கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கு, அந்த பொருளுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கு, அந்த பொருளுடைய இறக்குமதியும் அதிகமா இருக்கும்போது நமக்கு அதே விலை தான் இருக்கும். இறக்குமதி கம்மியாகும் போது நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக்கை நாம மற்றவங்க கிட்ட விற்கணும்னா டிமாண்ட் அதே டிமாண்ட் தான் இருக்கும். ஆனா ஸ்டாக் வந்து கம்மியா இருக்கும். அந்த நேரத்துல நாம என்ன பண்ணுவோம்னா, கம்மியா இருக்கு, இந்த நேரத்துல லாபம் பார்க்க முடியும், இனி எப்போ வருமோ வராதோ அப்படின்னு ஒரு எண்ணத்துல நாம என்ன பண்ணுவோம்னா இருக்கிற ஸ்டாக்கை அதிக லாபத்துக்கு வச்சு விற்போம். அதே மாதிரிதான் இப்ப ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, எண்ணெய்க்காக இந்த உலகம் முழுக்க ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குன்னு எல்லா நாட்டுக்குமே தெரியும். மிடில் ஈஸ்ட்ல போர் நடக்கிறதால இந்தியா, சைனா, யூரோப் எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும். அந்த நேரத்துல ரஷ்யா கிட்ட இருக்க எண்ணெயை வித்தா ரஷ்யாவுக்கு லாபம். அதுவும் ஏற்கனவே கொடுக்குற அமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமா வச்சு வித்தா அவங்களுக்கு லாபம் தான். அதே மாதிரி நாம எப்பவும் போல ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு தான் இருக்கோம். 2022 இருந்தே நாம அதிகமா வாங்கிட்டு தான் இருக்கோம். இந்த பச்சை தற்கொலை சொல்ற மாதிரி அமெரிக்காவுக்கு பயந்து நாம வாங்காம இருக்கவே இல்லை, வாங்குறத நிறுத்தவும் இல்லை. இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக நடத்தப்படுற டீப் ஸ்டேட் ப்ரோபகண்டா. இந்த டீப் ஸ்டேட் ப்ரோபகண்டாலாம் என்னன்னு இந்த பச்சை தற்கொலைக்கு சுத்தமா தெரியாது. எடுப்பிலேயே இதெல்லாம் மதவெறியில பேசுமே தவிர உண்மையாவே நாட்டுக்கு விசுவாசமாகலாம் இந்த தற்கொலை இருக்காது. அதனாலேயே இதுல இருக்க உண்மைத்தன்மை என்னன்னு ஆராயாம கூட இந்தியாவில இருந்து போகும்போதுதான் யுஎஸ்ஏ கப்பலை தாக்கிடுச்சு, இந்தியா காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, இந்தியா அடிமை ஆயிடுச்சு, அமெரிக்கா பேச்சை கேட்டு பயந்து அமெரிக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குதுன்னு இது இஷ்டத்துக்கு எந்த ஒரு பின்புலமும் தெரியாம எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாம மதவெறியில இது மாதிரியான வீடியோஸை போட்டு சுத்துது. இந்தியா வந்து 1% இருந்து 40% தன்னுடைய ஆயில் தேவையை ரஷ்யா கிட்ட இருந்து அது இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அதாவது யூஎஸ்ல இருந்து சாங்ஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம்னு இவங்க பயமுறுத்தியும் இந்தியா வந்து இதெல்லாம் காதலியே வாங்காம 40% தன்னுடைய எண்ணெய் தேவையை அது அதிகப்படுத்தி இருக்கு, ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா வாங்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டேட்டா சொல்லும் போது சார் வந்து ரெஃபைனரிஸ்ல இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டுட்டு அவங்க வந்து
இது மாதிரி வாங்குறதே நிறுத்திட்டாங்க. இந்தியாவுடைய இந்த பொருளாதார கொள்கைக்கு ஏத்த மாதிரி, அமெரிக்காவுக்கு ஏத்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா மாத்தி அமைச்சுக்கிறாங்களே தவிர, ரஷ்யால இருந்து வரக்கூடிய ஆயில இவங்க வேணான்னு சொல்லவும் இல்லை, அதை இவங்க ஒரே அடியா நிறுத்தவும் இல்லை. இதையும் தாண்டி ரஷ்யாவுடைய எண்ணெய் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு தான் இருக்கு. இதுதான் வரலாறு, இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இந்த தற்குறி, பச்சை தற்குறி பார்க்காம இந்த தற்குறிக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு இது உருண்டுட்டு இருக்கு. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான். யூஎஸ்ல இருக்கவன் எப்படி டீப் ஸ்டேட்டை வச்சு இந்தியாவை கேவலப்படுத்துவான், இந்தியாவுடைய பிரதமரை கேவலப்படுத்துவான், இந்தியாவுடைய ஆட்சியை கேவலப்படுத்துவான்னு தெரியாதுன்னு இந்த தற்குறிக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதே மாதிரிதான் போட்டோஸை வச்சு இவங்க இது மாதிரியான நெரட்டிவை செட் பண்ணி, நாங்க தான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தோம், அதனால இந்தியா இப்போ தைரியமா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குதுன்னு ஒரு நெரட்டிவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியாவில இருக்க இந்த இடதுசாரி தற்குறிகளுக்கு மூளை கிடையாது இல்லையா? அதனால இதுங்களுடைய அஜெண்டாவுக்காக, இதுங்களுடைய அரசியல் வாக்குக்காக என்ன மாதிரி சொல்லிட்டு தெரிகிறாங்கன்னா, மோடி பயந்துட்டார், 56 இன்ச் மார்பு கொண்ட மோடி பயந்துட்டாரு, மோடிக்கு அரசியல் தெரியல, இந்தியாவை தலைகுனிய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மோடி தலைகுனிந்து விட்டார், மோடி பயந்து விட்டார், மோடிக்கு தைரியமே இல்ல, நம்மளை அடகு வச்சுட்டாருன்னு உருள்ற இந்த பச்சை தற்குறி இருக்காரு இல்லையா? இந்த பச்சை தற்குறிக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு மைனாவோட ஆட்சியில, மைனோன்னா என்னன்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. 2011, 12 சொல்லிட்டேன் இல்லையா? நீங்க தேடி பார்த்தோம். அந்த நேரத்துல அமெரிக்கா என்ன பண்றான்னா, ஈரான் கிட்ட இருந்து நீங்க எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு அவன் ஸ்ட்ரிக்டா சொல்றான். இதை கேட்ட மிக தைரியமான யூபிஏ அரசு என்ன பண்ணுதுன்னா, ஆமா நீ சொன்னாலும் நாங்க கேட்க முடியாது, நாங்க வாங்கியே தீர்வோம்னு சொல்லவே இல்லை. என்ன பண்ணாங்கன்னா, நீங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்றோம் எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஈரான் கிட்ட இருந்து 11% இறக்குமதியை இவங்க கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா யூபிஏ கவர்மெண்ட்ல தலைக்குனி இல்லையா? யூபிஏ கவர்மெண்ட் நடக்கும் போதெல்லாம் இந்த பச்சை தற்குறி எந்த பால்வாடி பொந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியல, எந்த மூத்திர சந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியல. இப்போ தலைகுனிவு ஏற்பட்டு விட்டது, மோடி நம்மளை அடகு வச்சுட்டாரு, இந்தியா யுஎஸ் உடைய காலனிய நாடா இருக்குதுன்னு ஒரு உருட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு, இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுட்டு நாம மத வெறியில பேசணும். இதெல்லாம் தெரியலன்னா மூடிட்டு இருக்கணும். ஆக்சுவலி இந்த எண்ணெய் விளையாட்டுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்னன்னு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் சங்கிகளுக்கும் எதிர்கட்சி சங்கிகளுக்கும் இந்த பச்சை தற்குறிக்கும் சுத்தமா தெரியவே இல்லை. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ரஷ்யா மூலமா இந்தியாவுக்கு செக் வைக்கல, ரஷ்யா மூலமா இது சைனாவுக்கு செக் வைக்குது. சைனா அடுத்த உலக சக்தியா வந்துடக்கூடாதுன்றதுல அமெரிக்கா மிக தீவிரமா இருக்கு. அதுக்கான வேலைதான் இது. இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சைனா என்ன பண்றாங்க, ஆயில டிபெண்ட் பண்ணியே நாம இருக்கக்கூடாதுன்னு அவங்களுடைய எல்லா தேவையையும் இப்ப எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவி மூலமா நகர்த்த ஆரம்பிச்சுறாங்க. இவி மூலமா நகர்த்திட்டா ஆயிலுடைய தேவை இவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால எந்த நாடாலையும் சைனாவை எண்ணெயை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனுடைய பொருளாதாரத்தை மாத்தி அமைச்சிட முடியாதுன்ற ஒரு டார்கெட்டை நோக்கி சைனா நகர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த மேட்டர் நடக்க முக்கியமான காரணமே இதுதான். சைனாவுக்கு செக் வைக்க இந்த அமெரிக்கா பண்ண வேலை இது. இது கூட தெரியாத இந்த பச்சை தற்குறி, எந்த விஷயமும் இந்த தற்குறிக்கு தெரியாதுதான், சில விஷயத்த மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு பெரிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாதிரி உட்காந்து உருட்டிட்டு இருக்கு. இதுவும் பாரிசாலனும் ஒண்ணுதான். ஏன்னா பாரிய பாத்தீங்கன்னா ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஈரானுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஈரான்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பத்தி எல்லாம் சார் உட்காந்து வீடியோ போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு அறிவு வச்சுட்டு எதுக்கு இவரெல்லாம் யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. நேரா நம்ம ஐயா பிரதமர் கிட்டயே போய் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசலாம், அவங்களுக்கு பாடம் எடுக்கலாம். என்ன பண்றது, இவங்களுடைய அறிவெல்லாம் யூடியூப்லயே வீணா போகுதுன்னு நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ரஷ்யாவுடைய நாட்டுல இருந்து வெஸ்டர்ன் ரூட் வழியா 900,000 பேரல்ஸ் பர் டே சைனாவுக்கு போகுது. இந்த வர்த்தகத்தை தடுக்கத்தான் என்ன பண்றாங்க அமெரிக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு ரஷ்யாவுடைய இந்த ரூட்ல போறத இந்தியா மூலமா கொண்டு வந்து யூரோப்புக்கு இது எல்லாத்தையுமே விநியோகம் பண்ற மாதிரியான வேலையை அமெரிக்கா பார்த்திருக்காங்க. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சீனாவுக்கு போக வேண்டிய இந்த 900,000 பேரல்ஸ் கட் ஆகும். இது கட் ஆகும்னு தெரிஞ்சு இந்த சீனா என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டாக் பண்ணி வச்சவங்க இப்ப இந்த தடைபட்டு போகுது இல்லையா, அதுக்கேத்த மாதிரி தங்களை மாத்திக்கணும்னு அவங்க இப்போ அதிவேகமா செயல்பட்டு வராங்க. இதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயம்லாம் இந்த பச்சை தற்கொலைக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, வெனிசுவேலால வர எண்ணெயும் நம்ம இந்தியாவுக்குள்ள வரும், ரஷ்யாவுடைய எண்ணெயும் இந்தியாவுக்குள்ள வரும். அதனால நாம
மிடில் ஈஸ்ட்ல மட்டுமே மையப்படுத்தி இல்லாம இதை தாண்டியும் நம்மளுடைய எண்ணெய் வர்த்தகத்தை டிவர்சிஃபை பண்றதால நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. இங்க பாதிப்பு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கத்துறது எல்லாமே அஜெண்டாவுக்காக வேலை பார்க்குற தற்கொலைகள் மட்டும்தான். இன்னொரு விஷயம் இந்த பச்சை தற்கொலைக்கு தெரியாது. இந்த பச்சை தற்கொலைக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடதுசாரி தற்கொலைகளுக்கு தெரியாது. ரஷ்யா எப்பவோ யுஎஸ் கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்னாயிட்டாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒன்னானதுக்கு அப்புறம் தான் இவங்க வெனிசுவேலாக்குள்ளேயே ஊடுருவினாங்க. இந்த ஊடுருவலுக்கு அப்புறம் தான் இந்த வெனிசுவேலா ஆயிலும் ரஷ்யாவுடைய ஆயிலும் யூஎஸ்டி, அதாவது யூஎஸ் டாலர் மூலமா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃப்ளோ ஆகணும்னு ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த காரணத்தாலதான் இப்போ இது மாதிரியான நாடகங்களை இவங்க பொதுவெளியில அரங்கேற்றுறாங்க. இது டீப் ஸ்டேட் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரஷ்யாவும் யுஎஸும் ஒரே படுக்கையில் படுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க இதை ஏத்துக்கிட்டாங்க. அதன் விளைவா இவங்க கூட இருக்க பிரைம் டைம் பிளேயரா இருக்கக்கூடிய இந்தியாவும் இதுக்கு ஏத்த மாதிரி தங்களுடைய ஆட்டத்தை ஆடணும். அதனால இந்தியாவும் இவங்களோட சேர்ந்து ஆமா நாங்க அடிபணிச்சிட்டோம் பயந்துட்டோன்ற மாதிரியே யூஎஸ் டாலரை இந்த ஆயில் ட்ரேட்ல மறுபடியும் கொண்டு வரதுக்கு வேலையை பார்த்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி பிரிக்ஸ் அவங்களுக்குன்னு தனியா ஒரு பணத்தை உருவாக்கணும்னு நினைச்சாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க நல்லாவே தெரியும். ஏன் பிரிக்ஸ்ல இருந்து இந்தியா இந்த பணத்தை, அதாவது ஆயிலுக்காக நம்ம தனி பணத்தை ஒண்ணு உருவாக்கணும், நம்மளுடைய நாட்டுல இருக்க பணத்தையே வச்சு நாம இந்த எண்ணெய் வர்த்தகத்தை ஏற்படுத்திக்கலாம்னு சொன்னப்ப அதுல இருந்து பிரிக்ஸ்ல இருந்து இந்தியா ஏன் வெளியே வந்ததுன்னு யோசிச்சீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரியும். பிரிக்ஸ்ல ஈரான் இந்த விஷயத்த சொல்லும் போது இந்தியா அதற்கு ஆதரவு தரவே இல்லை. ஏன்னா அதற்கான காரணம் எதிர்காலத்துல அமெரிக்கா ஈரானை பொழக்கும்னு இந்தியாவுக்கு தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும். அதனாலதான் இவங்க அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. இது மாதிரியான போர்க்காலத்துல ஒரு சில நாடுகளுடைய செயல்பாடுகளை நாம பார்த்தோம்னாலே அந்த நாடுகள் அந்த போருக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னு நாம தேடி பார்த்தா தெளிவா புரியும் இது எல்லாம் எதுக்கு நடக்குது, எதை டார்கெட் பண்ணி நடத்துறாங்கன்றது. ஆனா இது மாதிரியான அறிவும் இது மாதிரியான தேடலும் இந்த பச்சை தற்கொலைக்கு இல்லாததால பியோர் மதவெறியால காங்கிரஸ் என்ன பண்றாங்களோ அதையே இந்த தற்கொலையும் பண்ணிட்டு சுத்துது. அதனால நான் என்ன சொல்றேன்னா மக்களே, இந்த விஷயம் எண்ணெய் வர்த்தகம் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெய் இந்தியாவுக்கு இந்த இயர் எண்டுல ரொம்ப சீப்பா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே நிலைமைக்கு கிடைக்கும். வெனிசுவேலால இருந்தும் நமக்கு கிடைக்கும், ரஷ்யால இருந்தும் கிடைக்கும். அதை விட முக்கியமானது மிடில் ஈஸ்ட்ல இருந்து நமக்கு தாராளமா கிடைக்கும். அதுக்கான வேலை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால நமக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. இந்த யூஎஸ் அண்ட் சைனா பேக்கப் பண்ற பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா, இங்க லிட்டருடைய பெட்ரோல் விலை எவ்வளவுன்னு இந்த பச்சை தற்கொலை கிட்ட கேளுங்க. அதை பத்தி இந்த பச்சை தற்கொலை பேசாது. ஆனா இங்க இருக்க இந்தியா மோடி இவங்க யூஎஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்கன்னு உருண்டுட்டு இருக்கோம். இங்க நம்மளுடைய பெட்ரோல் விலை என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில பெட்ரோல் விலையில எந்தவித மாற்றமும் நடக்கவே இல்லை. Until we meet again.